நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள். ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நலவாரியம்ங்கிறது வந்து ஒரு ஸ்கீம் இருக்குங்க தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் பயன்படுது. நம்ம தமிழ்நாட்டில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டுமான வேலை, பெயிண்டிங் வேலை, டைலரிங் ஒர்க்கு, டிரைவிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை, கூலி வேலை செய்யறாங்க. சரிங்களா? ஒரு விவசாயத்திலயோ இல்ல கட்டட வேலை செய்யறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பல தினக்கூலி தொழில்கள் வந்து செய்துட்டு நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. சரிங்களா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேலை செய்யற நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் இஎஃப் வந்து கிடையாது. சரிங்களா? பிஎஃப்ஓ பென்ஷனோ கிடையாது, ஒரு மெடிக்கல் சேஃப்டிங்கிறதும் கிடையாது. இவங்க வந்து ஒரு தினக்கூலியா தான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்காக தான் பாதுகாப்பு கொடுக்கத்தான் தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா 1982 ஆண்டு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் என்ற மிக முக்கியமான திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துல சேர்ந்தா என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகளோட கல்வி உதவித்தொகை வந்து நம்ம பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த குழந்தைகளுக்கோ இல்ல உறுப்பினருக்கோ திருமண உதவி வந்து நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மருத்துவ உதவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஆக்சிடென்டல் விபத்து நிதி வந்து நமக்கு கிடைக்கும். அதே அந்த பதிவுப்பட்ட உறுப்பினர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா இறப்புக்கான நிதியும் கிடைக்கும். ஸோ ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. லோன் வசதியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நல வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கறதுக்காக லோனு கொடுப்பாங்க. இப்படி வந்து பல அரசு நன்மைகள் வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்துல வந்து இருக்குது. ஆனா இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, இப்படி ஒரு திட்டம் இருக்குது தெரியாது. எப்படி நம்ம ஜாயின் பண்றது, யார் யார் எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கீமுக்கு, என்ன டாக்குமெண்ட் தேவை, எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவல் தெரியாது. சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த வீடியோவில் A to Z ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். தமிழகத்துல அரசு தினக்கூலி மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு நலத்திட்ட உதவிகளும் வழங்க உருவாக்கிய திட்டமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நலவாரிய திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் இஎஸ்ஐ போன்ற பாதுகாப்புகள் இல்லாமல் வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு அரசு வந்து உதவி பெற இந்த திட்டம் வந்து உதவியா இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, இந்த திட்டம் வந்து தமிழக அரசால 1982 அந்த காலத்திலிருந்து பல லட்சம் தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் வந்து பயன்பட்டுக்கிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தினக்கூலி தொழிலாளர்கள் வாழ்க்கையில எதிர்கொள்ளும் மருத்துவ செலவு, கல்வி செலவு, திருமண செலவு, விபத்து பாதிப்பு, முதியோர் பாதுகாப்பு. சரிங்களா? சோ இது போன்ற பிரச்சனைகளுக்கு அரசு உதவி வழங்குவது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமா வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த திட்டத்துல யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கட்டுமான தொழிலாளர்கள், டிரைவர்ஸ், பெயிண்டர்ஸ், எலக்ட்ரீசியன்ஸ், பிளம்பர்ஸ், டெய்லர்ஸ், கார்பெண்டரு, வீட்டு வேலை செய்யறவங்க, ஸ்டீல் வெண்டாரு, ஸ்ட்ரீட்ல வந்து கடை வச்சிருக்கவங்க, ஸோ போன்ற இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழில்கள் இருப்பவர்கள் வந்து சேரலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூலி தொழில், அதாவது சொந்தமா செஞ்சாலும் சரி, அதாவது ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யாம, அதாவது வந்து ஒரு இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி பணம்லாம் வராதவங்க யார் வேணாலும் ஒரு சொந்த தொழிலோ இல்ல கூலி தொழிலோ, ஒரு கட்டிட வேலையோ, ஒரு மரவெற்ற தொழிலோ இல்ல ஒரு களவெற்ற தொழிலோ, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க யார் வேணா பண்ணலாம். இந்த திட்டத்துல வந்து சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வந்து உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இந்த திட்டத்துல வந்து பெண்களும் சேரலாம், ஆண்களும் வந்து பயன்பெறலாம். சரிங்களா? டெய்லரிங், குக்கிங், டொமஸ்டிக் ஒர்க் போன்ற வேலைகள் செய்கிற பெண்களும் இந்த திட்டத்துல சேர்ந்து அனைத்து பெனிஃபிட்ஸும் பெறலாம்.
சரிங்களா. சோ அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியவே முடியாது. சரிங்களா. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லது ஏற்கனவே அரசு பென்ஷன் பெறுபவர்கள் இந்த திட்டத்துல வந்து சேர முடியாது. சரிங்களா. சோ இந்த திட்டத்துல வந்து சேர்ந்தா என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கல்வி உதவித்தொகை, திருமண உதவி, மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் காம்பன்சேஷன், பென்ஷன் கிடைக்கும். சரிங்களா. 60 வயசு மேல மேல போயிட்டாங்க அப்படின்னா பென்ஷன் அது கிடைக்கும். ஸோ ஃபீனோல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஃபீனோல் பார்த்தீங்கன்னா இறப்புக்கு வந்து அந்த ஈமச்சடங்குக்காக கொடுப்பாங்க. ஒரு சில நலவாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கான ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க, வீடு அதை போல கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ இது போன்ற பல நன்மைகள் வந்து இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன உதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களோட குழந்தைகள் பள்ளி அல்லது கல்லூரி படித்தால் ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதுவரைக்கும். ஸோ 9வதுல இருந்து 10வது வரைக்கும், சாரி 6வதுல இருந்து 9வது வரையும் படிக்கக்கூடிய இருபாலருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாங்கிறது வந்து நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 10வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்க மாணவர்களுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட்டும் கிடைக்கும். சரிங்களா. அதாவது வந்து 10வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 10வது 11வது 12வது படிக்கிற பெண்மணிகளுக்கு மட்டும் படிக்கும்போது கிளைம் உண்டு. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10வது பாஸ் 12வது பாஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு. அதே வகையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து படிக்கும்போது உண்டு, பாஸ் பண்ணாலும் கிளைம் உண்டு. சரிங்களா. ஸோ அதே போல வந்துட்டு 60 வயதுக்கு பிறகு வந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 வயசு பிறகு உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா ஓய்வூதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது. இது வயதான காலத்துல மிகவும் உதவியாக அந்த வயதானவர்கள் இருக்கும். ஸோ விபத்து ஏற்பட்டா என்ன உதவி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யும் போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டால், அதாவது வேலை செய்ய பணி செய்யும் போது ஒரு வேலை நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா மருத்துவ செலவு உதவி கிடைக்கும். நிரந்தர ஊனமுற்றால் காம்பன்சேஷன் கிடைக்கும். சரிங்களா. மரணம் ஏற்பட்டா குடும்ப நிதி உதவி கிடைக்கும். இது போன்ற நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுல்ல. ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருடைய ஆதார் கார்டு தேவை. சரிங்களா. ஸோ குடும்பத்துல உள்ள எல்லாருடைய ஆதார் கார்டு எடுத்துங்க. ஸோ ரேஷன் கார்டு கம்பல்சரி இருக்கும். பேங்க் பாஸ்புக் வந்து இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 போட்டோ தேவைப்படும். மொபைல் நம்பர், ஆதார்ல லிங்க் செய்து இருக்கிற, ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தேவைப்படும். சரி, இது வந்து யாரோட பேர்ல ஃபர்ஸ்ட் நீங்க தலைவியா கொடுத்து பண்றீங்களோ, யார் பேர்ல பண்ண போறீங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண நம்பரு. அதில் தான் பாத்தீங்கன்னா அந்த நலச்சங்கத்திலேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று தேவைங்க. சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து நலச்சங்க சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. சரிங்களா. கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முக்கான ஐடி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இசேவை சென்டர் வச்சிருக்கீங்க, இல்ல சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கீங்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐடியை வாங்கி நீங்க வந்து நான் இப்ப சொன்ன கிளைம் எல்லாமே நீங்க வந்து உங்க ஊர்ல உங்க பகுதியில இருக்க மக்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா. இந்த கிளைம் ஃபார்ம் வாங்குறதுக்கான ஐடி மட்டும்தான் இது. சரிங்களா. அந்த ஃபார்ம் தேவை. அதாவது நீங்க எந்த கிளைம் பண்ணாலும் நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் அந்த ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அந்த ஃபார்முக்கான ஐடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க யாராவது பார்த்துருக்கவங்க உங்களுக்கு தேவை, ஒரு தொழில் தொடங்கணும்னா தாராளமா இந்த தொழிலை வந்து எடுத்து செய்யலாம். சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணாங்கிறது அதே தான். அந்த இசேவை மையத்தில் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க இண்டிவிஜுவலா வந்துட்டு ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, என்கிட்ட ஒரு சிஸ்டம் பிரிண்ட் இருக்குன்னா தாராளமா அந்த ஐடியை வாங்கி வச்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ எல்லா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். நீங்க நலவாரிய ஆபீஸுக்குலாம் போகணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. சரிங்களா. ஸோ இதுல வந்து மெம்பருக்கு வந்து ரெனியூவலுங்கிறது அவசியம் தேவை. 5 வருடங்களுக்கு ஒரு டைம் வந்து நம்ம ரெனியூல் பண்ற மாதிரி இருக்கும். சில வாரியங்கள்ல வந்து ரெனியூவல் கட்டாயம் இருக்கும். காலாவதியாரத்துக்கு முன்னாடி புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த திட்டம் ஏன் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தினக்கூலி தொழிலாளர்களுக்கு எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் சேஃப்டியா இருக்கும். சரிங்களா. முக்கியமான அரசு திட்டம் வந்து இதுல இருந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல எலிஜிபிளா இருக்கிற அனைவரும் இந்த திட்டத்துல கண்டிப்பா சேர வேண்டும். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நலவாரிய அட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சும்மாதான் வச்சிருப்பீங்க. இதை அதுக்கு முன்னாடி யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட பண்ணிருப்பீங்க, எங்க போய் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். சரிங்களா. ஸோ
ஸோ இந்த மாதிரி இந்த நலவாரி அட்டையில இந்த இவ்வளவு ஸ்கீம் இருக்குங்க. சரிங்களா, இதை நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரில் 100 அட்டை பதிஞ்சிருக்காங்க, 100 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதுல குறைஞ்சது பாத்தீங்கன்னா 10 பேர் கூட வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கான பணத்தெல்லாம் நீங்க பெற்றுக்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா, ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து நீங்க ஊர் விட்டு ஊர் போய் யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இது நாள் வரைக்கும். ஸோ அவங்கள வந்து நீங்க இப்ப ஏற்கனவே பண்ணிட்டு அந்த தொழில் செய்யாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த மாதிரி காரணங்களை வந்து நீங்க பண்ணாம கூட இருந்திருக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கான இதெல்லாம் இப்ப தேவையில்லை. இப்ப உங்க ஊர்லயே வந்து ஒரு இ சேவை இல்ல சிஎஸ்சி சென்டர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்க இ சேவை சென்டர் சிஇ சென்டர்ல போய் கேளுங்க. ஒருவேளை அவங்கள்ட்ட ஐடி இல்லை, இதுக்கான ஸ்கீம் பண்ண முடியாது, இல்லை எனக்கு அப்படி ஒரு ஐடி இருந்தாக்கா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் கொடுங்க, இந்த மாதிரி இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இவங்களை வந்து உங்களுக்கு ஐடி கொடுப்பாங்க, நீங்க அவங்கள்ட்ட இருந்து இந்த ஃபார்ம்லாம் வாங்கி கிளைமுக்கான ஃபார்ம்லாம் வாங்கி நீங்க இந்த சர்வீஸை வந்து உங்க ஷாப்லயும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பர் கொடுங்க. இல்லை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, எனக்கு வந்து இங்க இருக்காங்க அவங்ககிட்ட இல்லை, உங்க லோக்கல்ல இருக்க சிஎஸ்சி சேவை சென்டர் இல்லை அப்படின்னா ஐடி தேவை அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா, ஸோ இல்லை அதை அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்னாலும் நமக்கு வந்து இது நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல்களை கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா கொடுப்பேன். சரிங்களா, ஸோ இந்த வீடியோட இறுதியில நான் சொல்றதும் அதே தான். சரிங்களா, நிறைய பேர் வந்து நலவாரியத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா, ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய கிளைமை வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கிங்க. சரிங்களா, குறிப்பா வந்து பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, அதனால இதை கரெக்டா பயன்படுத்துங்க. அதே போல மேரேஜ் ஆகியிருக்கு அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட உறுப்பினர்களுக்கு வந்து மேரேஜ் கிளைம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நலவாரிய அட்டை வந்து ரெனியூவல்ல வச்சிருக்கணும். சரிங்களா, எப்ப கிளைம் பண்ண போறோம் மேரேஜ் நடக்குதோ அந்த டைம்ல அவங்களுக்கு ரெனியூவல் இருக்கணும். ஸோ அதை இல்லாத வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அன்மேரிட் சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுங்க. சரிங்களா, அவங்களுடைய உறுப்பினர்கள் யார் கல்யாணம் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு வந்து அன்மேரிட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுங்க. சரிங்களா, ஏன்னா அன்மேரிட் சர்டிபிகேட் வந்து இதுல கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு உங்களுடைய திருமணத்தை வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை கூட அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேரேஜ் சர்டிபிகேட்டை வந்து நீங்க அட்டாச் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ப்ராசஸா இருக்கும். அதே போல நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நலவாரியம் வந்து இருக்குது, நிறைய டைப் இருக்கு. சரிங்களா, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க வந்து எந்த தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய நலவாரிய அந்த வகைகள் இருக்கு. சரிங்களா, கட்டுமான தொழில், சலவை தொழிலாளர், இந்த மாதிரி வந்து உடல் உழைப்பு சார்ந்தது, ஓட்டுநர் சங்கம், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சங்கங்கள் இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு எந்த சங்கம் வந்து கரெக்டா இருக்குமோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி செய்யுங்க. சரிங்களா, ஸோ அப்பதான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இங்க இருந்து இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளருக்கு இந்த நலவாரியங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது அமைப்பு சாரா தொழிலில் இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன கிளைம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கிளைம் பண்ணிங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி உங்ககிட்ட அதற்கான பதிவு இருக்கு. ஆனா நீங்க அதை யாருமே பயன்படுத்துறது இல்லை, அந்த அளவுக்கு மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பக்கத்துல உள்ள இடங்கள்ல போயிட்டு நீங்க உங்களுடைய பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷனு, ரெனியூவலு, கிளைம் எல்லாத்தையும் பண்ணிக்க. நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த நலவாரிய சான்று, அந்த சர்டிபிகேட் எடுப்பதற்கான ஐடி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நம்ம அந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டு நம்ம எடுக்கிற மாதிரியான ஐடி தான் இது. ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஐடியை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டு உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்க வந்து இந்த கிளைமுங்கிறத வந்து பண்ணி கொடுக்கலாம். ஐடி தேவைப்படுறவங்களும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், இல்ல வேற ஏதாவது இதுல அப்டேட் வந்தாலும், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தாலும், இதுல வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. உங்களுக்கு வந்து முக்கியமா கிளைம் பண்றது போறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா, உங்களுடைய ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து எடுத்துட்டு போங்க.
உங்களுடைய ஆதார் கார்டு, குடும்பத்துல உள்ள எல்லாருடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய வங்கி பாஸ்புக் அதாவது பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் தெளிவா இருக்கணும். சரிங்களா? நேம் எல்லாத்துலயும் முடிஞ்ச வரைக்கும் சேமா இருக்கிற மாதிரி பாருங்க. சீல்லாம் குத்திருக்கான்னு பாருங்க. சரிங்களா? பாஸ்புக் தெளிவா இருக்க மாதிரி எடுத்திருப்பாங்க. அதை இல்லாத ஒவ்வொரு கிளைம் ரெனியூவல் ஒவ்வொரு கிளைம் அதாவது வந்து ஒரு கிளைம் அதாவது வந்து ஒரு குழந்தை படிக்குது, அந்த குழந்தைக்கு நீங்க கிளைம் பண்ண போறீங்கன்னா பாஸ்புக் வந்து என்ட்ரி போட்டு எடுத்திருப்பாங்க. அதே போல ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா வாங்கிட்டு. நன்றி, வணக்கம்.